விவசாயி விவசாயி அத ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவன் எதை தலையாய தொழிலா வச்சிட்டு இருக்கானோ அதை அழிச்சாலே போதும். இவனை வந்து கலாச்சார அடிப்படையிலையும் இவனை வந்து மொழி அடிப்படையிலையும் இவன் தாழ்வு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் அவசியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவன் வந்து கையில் எடுத்தால் தான் இவன் மொத்தத்தையும் வந்து அழிக்க முடியும்னு திட்டமிட்டாங்க. தலையாய விஷயமா தெரிஞ்சது என்னென்னா, இந்த நிலங்களை வந்து அவங்களுக்கு கையகப்படுத்தி கொண்டு வர்றது தான். அப்போ நிலங்களை கையகப்படுத்திட்டு வர்றதுக்கு இவன் என்னென்ன முறைகளை கையாண்டான்னா, முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய செடிகளை களைகளை வந்து அதிகமாக பரப்புனாங்க. இரண்டாம் பட்சமாக இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய விவசாய முறையை வந்து ஆரோக்கியமான உடலை பெறுவதற்கு இயற்கை முறையிலான விவசாயத்தையே தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அப்போ ஆரோக்கியமான உடல் அமைப்பு இருக்கும்போது நிச்சயமாக அந்த இனம் வந்து கொஞ்சம் வலிமையான ஒரு இனமாக இருக்கும். அப்போ வலிமையான ஒரு உடலை அழிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணால் செயற்கை உரங்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. செயற்கை உரங்கள் அதிகமாக வந்து பயன்படுத்த சூழ்நிலை உருவாக்குனாங்க அரசோட உதவிகள் மூலமாக. மொத்த நிலத்திலையும் ரசாயன உரத்தையும் தேவையான களையை உண்டாக்கி களைக்கொல்லிங்கிற பெயர்லையும் எல்லா வகையில் வந்து இந்த விவசாயத்தை அழிக்கணுமா எல்லா வகையான முறையும் கையாண்டுட்டாங்க. இப்போ இறுதி கட்டமாக அவன் நினச்சது மாதிரி உடல் வலிமையற்று போயிட்டான், மண் மாடாயிடுச்சு, எல்லா வேலையும் நடந்துருச்சு. இப்போ இறுதியாக அவன் என்ன பண்ணணும், நிலத்தை வந்து கையகப்படுத்தணும். இப்போ நிலத்தை கையகப்படுத்துறதுக்கு ஏதோ அவன் கொடுத்த உரத்தையே பயன்படுத்தி லாபகரமாக தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி ஒவ்வொரு விவசாயியும் நின்றுட்டுருக்கிறான். இந்த நேரத்தில் போய் நிலத்தை கொடுன்னு கேட்டால் நிச்சயமாக நிலத்தை தரமாட்டாங்க. ஏதோ ஒரு லாபகரமான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குங்க. அப்போ அந்த விவசாயத்தை அழிக்கிறதுக்கு என்ன திட்டமிட்டாங்க, இருக்கக்கூடிய அந்த கம்மாய் குளங்கள் எல்லாமே அந்த நீர்நிலைகள் முழுக்க எப்படி இவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு திட்டமிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்து மக்கள்கிட்டையும் கட்டுப்பாட்டில் இருந்த நீர்நிலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அரசோட உடைமையாக ஆக்குனாங்க. மொத்த நீர்நிலைகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வராங்க. ஒரு கிராம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போய் நீங்கள் சம்மந்தமெல்லாம் நீர் தேங்கக்கூடிய இடத்துல போய் வேற ஒரு விதையை போட்டு மரத்தை வளர்த்து காடாக்குறவங்க யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, முதற்கட்டமாக மக்கள்கிட்ட இருந்த அதிகாரத்தை வந்து நீர்நிலைகள் எல்லாத்தையும் முழுமையாக அரசு தரப்புக்கு கொண்டு வராங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்குறாங்க, ஏன் வந்து இவ்வளோ காலமாக நீங்கள் சீரமைக்காமல் இருக்கிறீங்க, சீரமைக்கிறதுக்கு என்ன தடை இருக்குதுன்னு கேட்கும்போது, எங்களோட தரப்பில் இத்தனை 2 லட்சம் ஏக்கர் வந்து நாங்கள் சீரமைக்க போகிறோம், 50,000 ஏக்கரில் வனத்துறை நட்டுருக்காங்க. இப்போ இவங்க இடத்துல நட்டது இவங்க அது தனி பிரச்சனை, அதாவது பொதுப்பணித்துறை பிரச்சனையா. வனத்துறை சீமைக்கிற மரக்கன்றுகளை போய் நடவு செஞ்சுருக்காங்கன்னா இவங்க புத்தி எங்கே போச்சுங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு பக்கம் எடுத்து பார்த்தா மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, நில மசோதா சட்டம்னு கொண்டு வராங்க. அப்போ நில மசோதா சட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை வந்து கையகப்படுத்துறது அந்த நில மசோதா சட்டம். எளிமையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற விவசாயி வந்து அவனுக்கு தேவையான உணவுப் பொருள் எல்லாமே அந்த நிலங்களில் கிடச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நிலங்களை கொடுன்னு கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களாக இருந்தாலுமே ஒரு நல்ல ஒரு வருடத்துக்கு ஆண்டுக்கு ஒரு பல லட்ச ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்கள் நிலங்களை கிடச்சின்னா அவன் எந்த கம்பெனியாக இருக்கட்டும், மத்திய அரசோ மாநில அரசோ இல்லை எந்த அரசோ வந்து கேட்டால் உங்களோட நிலத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உங்களோட வாழ்க்கை அழியுதுன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்து போராடுவீங்க. அப்போ போராட்ட பணத்தை உங்கள் மனசுலேருந்து முதல்ல எடுக்கணும். அதுக்கு என்ன திட்டமிட்டாங்க, 20 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திட்டமிட்டு அந்த சீமைக்கருவேல மரத்தை விதைச்சி விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த திட்டம் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பயன்பட்டுருக்கு. ஒவ்வொரு விவசாயியும் தன்னோட நிலம் தான் ஒன்றுமில்லாமல் இருக்குது, வெறும் வேலிக்கிற மரமாக முளைச்சிருக்குது, இந்த நிலத்தை நம்ம வச்சிருக்கிறதுக்கு அவங்ககிட்ட விற்றா கூட ஏதாவது ஒரு பணம் வரும், அந்த பணத்தை வச்சு அவங்க நகர்ப்புறங்களில் போய் குடிபெயர்ந்து அங்கே போய் ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் இவங்க எப்போ வந்து நீர்நிலைகளை கையகப்படுத்தி அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த சீமைக்கரை விதைப்புறம் போட்டு அதையும் முழுக்க காடாக்கி நீர்நிலையை அழிச்சு விவசாயத்தையும் அழிச்சு மொத்தத்தையும் அழிச்சு கடைசியாக நிலத்தை ஏன்ட்ட கூட நான் உனக்கு வாழ்வாதாரம் தரேன்னு சொல்லி வேறு கம்பெனிக்காரெலாம் வந்து நிற்கிறான். இப்போ இதெல்லாம் நம்ம ஒப்பீடு செஞ்சு பார்த்தோம்னா முழுக்க விவசாயத்தை அழிக்கிறதுக்கு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய நிறுவனங்கள் அது பெரிய சந்தைப்படுத்துவதற்காக நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு ஒரு திட்டமான ஒரு விஷயமாக தான் அதை பார்க்க முடியும். தனிப்பட்ட முறையில் அந்த மரத்தை வந்து மரத்தினால நீர்நிலைகள் பாதிச்சிருக்குது, நிலத்தடி நீர் பற்றி போயிருக்குது, காட்டில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுக்குது, ஆடு மாட்டுக்கு உணவு இல்லாமல் போயிடுது, மனுஷனுக்கு உணவு இல்லாமல் போயிடுச்சுங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து இயற்கையாக அந்த மரத்துக்குரிய தன்மை. ஆனால் அந்த மரத்தை பயன்படுத்தி ஒரு உலக அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ஒரு அந்த இந்தியா அந்த கூட்டாட்சி நாடு வந்து என்ன பண்ணியிருக்குது, முழுக்க தமிழகத்து மேலே ஒரு பெரிய ஒரு தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. மொத்த தமிழகத்தையும் ஆக்கிரமிப்பு செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு விதையாக தான் அந்த விதை இருக்குது. நீ போர் செஞ்சு அந்த நிலத்தை நீ கையகப்படுத்திட்டு போனான்னா இல்லை 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு போனான்னா 2 தானே இருக்குது. தமிழகத்துக்குன்னு ஒரு முதல்வர்,
தமிழகத்திற்கு ஒரு நிர்வாகம் இருக்குது. இங்கே இருக்க வாழக்கூடிய மக்களும் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தன்னோட நிலம் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலத்தில் வந்து நீங்கள் ஏற்கனவே எப்படி அந்த சீமைக்கருவ மரம் தேவையில்லாத களை பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்தி அதை சீரழிச்சிங்களோ, அப்படி ஒரு சீரழிப்பை தொடர்ச்சியாக எடுத்து பார்த்தோம்னா இந்த மக்கள்கிட்ட இருந்து நிலங்களை பணம் கொடுத்து அவங்களுக்கான நிலமாக மாற்றிக்கிறாங்க. போர் செஞ்சு நிலத்தை எடுத்தான்னா இல்லை இப்போ பணம் கொடுத்து நிலத்தை எடுத்தான்னா நிலம் அவன் கைக்கு போயிடுது தானே. இப்போ தமிழோட வாழ்வாதாரம், வாழ்வியல், அவனோட நாடு, அவனுக்கான இடம், மண் எல்லாமே போகுது. இதுவும் சாதாரண ஒரு சீமைக்குரிய மாதிரி பிரச்சனையை என்னால் பார்க்க முடியல. அந்த மரம் வந்து இயற்கையாக அதோட தன்மை என்னென்னா அதோட ஆடு மாடுகளுக்கு உணவாக இருக்காது. ஒரு பறவைகள் கூட கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அவ்வளோ ஒரு வெப்பத்தை உமிழும். ஒரு மேகம் பிடிச்சின்னா அந்த மேகம் வந்து அந்த மரங்களால் குளிர் வச்சு தான் அந்த மேகத்தை வந்து தண்ணி மழையாக பொழிய வைக்கும். மற்ற மரங்கள் வந்து அந்த குளிர்ச்சியை கொடுக்குது, அதனால் மழை பொழியுது. ஆனால் இந்த மரம் என்ன பண்ணால் அதிகமான வெப்பத்தை வெளிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த முழுக்க ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தும். அந்த மேகம் வந்து இயற்கையாகவே களைஞ்சு போயிடும். இந்த மாதிரி தன்மை ஒன்று இருக்குது. 20 அடி 30 அடிக்கு தண்ணி இருந்தது. இந்த மரத்தோட வளர்ச்சி எங்கே இருக்குதோ 20 அடி வேறா 21 அடி 22 அடியில் தான் தண்ணி இருக்கும். கூடுதலாக அந்த மரம் வளர 100 அடி போகுதா 110 அடியில் தான் தண்ணி இருக்கும். இந்த மரம் எங்கெங்கெல்லாம் அதோட வேர் போச்சோ அந்த இடம் வந்து நல்ல நீராக இருந்தாலும் உப்பு தண்ணியாக மாறும். அதுக்கு காரணம் என்னென்னா இதோட தன்மையே அப்படி தான். அது வாழக்கூடிய எந்த மாதிரியான நீரில் எந்த மாதிரியான நிலத்தில் வாழ முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை மாற்றிக்கிறது வந்து அது இயற்கையான குணம். ஆனால் இந்த மரத்தை பயன்படுத்தி இந்த மரம் வந்து எதிரியாக காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மரம் தான் நம்மளுக்கு எதிரி, மரம் வந்து பேய் பிசாசுங்கிற மாதிரி கற்பனையில் பேசிகிட்டு இருக்கிறான். அது இயற்கையாக வந்த ஒரு தாவரம். அது வந்து எங்கள் பாலைவனத்தில் விளையக்கூடிய தாவரம். பாலைவனத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட தன்மை இருக்குது. எவ்வளவு வேணுமோ அதுக்கு கீழே போய் அடியில் போய் அது தண்ணி வாழ்கிறதுக்கு தண்ணி எடுக்க போகும். அது சூழ்நிலை இருக்கக்கூடிய காற்றுல வந்து பாலைவனத்தில் அது நீர் இல்லாமல் இருக்கும். அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை எடுக்குது. அதை கொண்டு வந்து ஊருக்குள்ளே நல்லா வாழக்கூடிய இடத்துல வந்து விவசாய இடத்துல வந்து போட்டுக்கிட்டு காற்று உறிஞ்சுது, நிலத்தடி நீர் எடுக்குதுன்னா எடுக்க தான் செய்யும். அது யார் வந்து கோட்டுக்கு வந்து போட்டால் எதுக்கு போட்டாங்க, நம்மளுக்கு இது எந்த சதியை செஞ்சது யார், அப்படி தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ திட்டமிட்டு இந்த மக்களை வந்து அழிக்கிறதுக்காகவும், திட்டமிட்டு விவசாயத்தை அழிக்கிறதுக்காகவும், திட்டமிட்டு இந்த மக்களோட நிலங்களை பறிச்சுட்டு போகிறதுக்காக இந்த அரசாங்கமே இந்த ஏற்படுத்தின ஒரு சதித்திட்டம் தான் இந்த ஒரு சீமைக்கருவேல மரம்ங்கிறது. விவசாயி விவசாயி